மைக் செக் 1 2 3 கேட்குதா? கேட்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கும் இல்லை, நடந்த ஒரு 15 days 21 month ஆச்சு, ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு. 1 month பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ் நான் அட்டன் பண்ணேன். ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக நான் அதை வச்சுருக்கேன். தெரியும், நான் ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருந்து நான் அடுத்து டெவலப் பண்ணுறதுக்காக லைசன்ஸ் அப்ளை பண்ணி எழுதினேன். அண்டு நான் எழுதி ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு அண்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்ததில் பாஸ் ஆயிடுவேன். ஆனால் ஐ எம் ஃபெயில். எஸ், நான் ஃபெயில் ஆகிட்டேன். என்னை இது பண்ணிட்டாங்க. மெயில் வந்தோடனே ஓகே, இது எப்படின்னு பார்ப்போம். மெயில் வந்துச்சு, ரிசல்ட் டே என்றைக்குன்னு தெரில, ஜஸ்ட் ரேண்டமாக குரூப்பில் டெக்ஸ்ட் போட்டாங்க, ரிசல்ட் வந்துருச்சு எல்லாம் பாருங்கன்னே அவங்கவுங்க சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணி குரூப்பில் போட்டு பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ சார் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டுருந்தாங்க. எனக்கு மெயில் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். மெயில் வந்துச்சு, that be you can confirmed as a declare ப்ரோபாஸ் ஃபேம் சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு நான் என்ன எப்படி ஏன் அப்படின்ற மாதிரி, எங்கே விட்டோம், என்ன ஆச்சு, ஏன் எப்படி நம்ம போய் எப்படி அப்படின்ற மாதிரி. நான் யாரையும் என்னை விட ரொம்ப நாலேஜ் இல்லை சம்திங் எக்ஸ்பீரியன்ஸில் கம்மியாக இருக்காங்க, அவங்களையும் போடலை என்ன அந்த மாதிரி நான் இது பண்ண விரும்பலை. பட் எல்லா எக்ஸாம்லையும் அட் மை சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரையும் எந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாலும் பயமாக இருக்கும் ரிசல்ட் வரப்போ. ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சொல்லணுன்னா எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் இருந்தேன். லெத்தாஜிக்காக இல்லை, நான் செஷன்ஸ் அப்சர்வ் பண்ணேன் நல்லாவே. தேரி கிளாஸில் ஆன்சர்ஸ் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் ஓகே. பட் சம்ஹவ் எப்படியோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. நான் இப்படி ஆகிடக்கூடாது. அப்புறம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாகவும் இருந்துச்சு. ஏன், எதுக்கு, எப்படி, இந்த எல்லாமே இருந்துச்சு எனக்கு. ஏன் இப்படி, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சம்திங் நான் அதை யார்கிட்டயா ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் தென்றல், எஸ், அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கால் பண்ண, ஆனால் எடுக்கலை. அப்புறம் சடனாக ரீசன்ட் காலில் இல்லை ஃபேவரட்ஸில் இருந்தாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். எஸ், அவங்க எனக்கு நல்ல சஜஷன் தந்தாங்க. ஓகே ஃபைன், இப்போ இந்த சுச்சுவேஷன் நடந்துருச்சு, இப்போ நான் வந்து ஆஸ் அ கேண்டிடேட்டாக இல்லாமல் ஆஸ் அ கோச்சாக நான் திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. எஸ், தட் மேக் சென்ஸ். அது ஒரு நல்ல சஜஷன் ஆக்சுவலாக. அவங்க யூஸ்வலாக சொல்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் இல்லை அப்படி இப்படின்னு இது பண்ணாமல், ஆக்சுவலாக தட்ஸ் அ குட் சொல்யூஷன். ஆக்சுவலாக அது நான் வந்து ஒரு கேண்டிடேட்டாக ஒரு இதாக இல்லாமல் நான் ஒரு கோச்சோட மென்டாலிட்டி நான் பார்க்கும்போது தான் அதை நான் ஹேண்டில் பண்ணுற வே இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் டிஃபராகவும் சொன்னாங்க. எஸ், பட் ஸ்டில் அந்த உள்ள இது இருக்கும்ல, அதனால் அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அப்புறம் செஷன் அந்த டே ஈவினிங் செஷன் போகிறதுக்கு முன்னாடி மேலேயே தனக்கு கோவம் இருக்குமாங்களா, அது மாதிரி எனக்கு ரொம்ப கோவம். எப்படி மிஸ் ஆச்சு, இதுக்காக இவ்வளோ நாள் நம்ம ட்ரெயின் பண்ணோம், படித்தோம். நிஜமானுங்க, நான் நோட் கூட காட்டுறேன், படித்து எழுதினேன், நான் நல்லா ப்ரிப்பேர், ஐ வாஸ் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் கான்ஃபிடென்ட். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் செஷன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கே ரொம்ப இதாச்சு. அப்புறம் எஸ், அழுதுட்டேன் ஒரு 10 நிமிஷம். அப்படியே வந்து என்னடா நம்ம இன்னும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுமா இதை, இல்லை ஏன் இப்படி போச்சு என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கோவம். என் மேலேயே எனக்கு ரொம்ப கோவம். வீட்டில் அவ்வளோ காசு செலவு பண்ணி போய் படிக்க வைக்கிறாங்க, அது பண்ண வைக்கிறாங்க, என்னோடய இஷ்டத்துக்குலாம் அவங்க இது பண்ணுறாங்க,
நம்ம இவ்வளோ இதாக இருக்கமே, இது என்ன இப்படி. எல்லாருமே மேக்ஸிமம் 95% என்னோடய பேட்சில் எல்லோரும் பாஸ். அரௌண்டு ஒரு 2 பேர் தான், நானும் இன்னொருத்தரும் தான். அதுவும் என்னோடய குரூப்பில் தான். ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி இதாச்சு. ரொம்ப இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவம் அழுதேன். அதுக்கப்புறம் மைண்டுக்குள்ளே வந்து அந்த பாஸ்ட் தாட்ஸ்லாம் வரும். அதாவது நான் ஏர்லி ஸ்டேஜஸில் எந்த ஒரு கோல்னால் ஃபுட்பால் ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணும். ஆனால் அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலையில் வீட்டிலேருந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன். வீட்டிலேருந்து நடந்து போகிறேன். இருக்கும் ஒரு 8 கிலோமீட்டருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 8 கிலோமீட்டரா, 6 இல்லை 5லேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்து போகிறேன். ஒரு 6-7 மணிக்கு கேட்டு நடந்து போகிறேன். நடந்து போகும்போது, என்னடா ப்ராக்டிஸ் போகிறியா, நடந்து போகிறியாமா? ஆமாம் அப்படின்னா, என்னடா இவ்வளோ தூரம் நடந்து போறியா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப நடந்து தான் வரணும். 7 கிலோமீட்டர் நடந்து போகணும், அந்த மாதிரி வரணும். அப்போ இருந்துக்கிட்டு என்னடா நடந்து போகிற, கால் வலிக்காதாடா அப்படின்னு கேட்டதுக்கு சடனாக ஏதோ ஸ்மார்ட்டாக நான் அப்போ ஆன்சர் பண்ண மாதிரி எனக்கு ஏதோ தோணுச்சு. நான் இன்னும் போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஆன்சர் பண்ணேன். நான் கடந்து செல்ல வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்குது, இது எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். எனக்கு அந்த இதுதான் இப்போ சடனாக நான் அழுதோடனே, எனக்கு மேலே டவுட் பண்ணோடனே, எனக்கு மேலே நானே கோவப்பட்டு இது பண்ணோடனே எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ இதாகிற, நீ இன்னும் போக வேண்டிய அந்த பாத்வே வந்து ரொம்ப தூரம் இருக்குது, இதுக்கே நீ வந்து இது பண்ணிட்ட அப்படின்னா அப்புறம் எப்படி நீ இதை இன்னும் ஃப்யூச்சர்ஸில் வர ஆப்ஸ்டிக்கல்ஸ் அந்த ஒரு பாத்வேலாம் நீ ஹேண்டில் பண்ணுவேன், எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னோடனே எனக்கு சடனாக வந்து ஒரு மென்டலி என்ன சொல்கிறது, எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிறது, எனக்கு நானே இது பண்ணிக்கிறேன். அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப இருக்குன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். வாட் எவர் சுச்சுவேஷன் அது இருந்தாலும் அதை வந்து எப்படி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும், ஒரு சுச்சுவேஷனை வந்து நமக்கு சாதகமாக அதை எப்படி பார்க்கணும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த தாட் வந்து எனக்கு நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன்னா, இல்லை அது எனக்கு நேச்சுரலாகவே இருந்துச்சு, அதை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் அந்த மாதிரி ஒரு இது தான் எனக்கு வந்து நான் அதை பார்க்குறேன். எஸ், அந்த மாதிரி பார்த்துட்டு நான் செஷனுக்கு போயிட்டு முடிஞ்சு வந்தேன். அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி இதாகிடுச்சுமான்னு. நான் யோசித்தேன், எங்கள் அம்மா திட்ட மாட்டாங்க, ஆனால் ஒரு கஷ்டம் இருக்கும்ல, என்னடா அப்படி இவ்வளோ காசு செலவு பண்ணி 50K 50,000 ஆயிடுச்சு, இவ்வளோ செலவு பண்ணி போகிறோம், இந்த மாதிரி இதாகுது அப்படி இப்படின்னு. அதுதான் கொஞ்சம் இந்த மாதிரி இதாச்சு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா என்னப்பா ஆச்சு அப்படின்னோடனே அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் அடுத்த எக்ஸாம் வந்து இருக்குமா, இன்னும் 3 monthsல இருக்கும், போய் எழுதணுன்னே எங்கள் அம்மா டேக் இட் ஈஸியாக இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ட்ரை பண்ணல, எழுதுன, இது பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து எனக்கு உள்ளே வந்து ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சம்திங் நான் இதை என்னோடய இன்விஜிலேட்டரையோ இல்லாட்டி என்னோடய இன்ஸ்ட்ரக்டரையோ நான் வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்ல விரும்பலை. அது வந்து அவருக்கு எனக்கு எந்த ஒரு முன்பகைமோ இல்லாட்டி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் சம்திங் வந்து நான் பெட்டராக பண்ண முடியும், ஆனால் பண்ணலை, அதை வந்து அவர் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார். அதனால அந்த டேயில் நான் இது பண்ணலை, பர்ஃபார்ம் பவராக பண்ணதுனால என்ன இது பண்ணிட்டாங்க, அதை நான் ஃபுல்லாக அக்ரி பண்ணிக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய டேலண்ட்டாக இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய இது வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த டேயில் நான் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணல, அதனால் அவங்க டிக்ளைன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, அது வந்து என்னோட மிஸ்டேக் தான், இட் வாஸ் மை ஃபால்ட். ஸோ வாட் நெக்ஸ்ட், அது என்னோடய ஃபால்ட் தான். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, வாட் நெக்ஸ்ட், இதுக்கப்புறம் என்ன, ஸோ மூவ் ஆன் பண்ணணும். மூவ் ஆன் கண்டிப்பாக இது பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன அப்படின்னு திங்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வர்ற அந்த இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீம் செட்டப் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். இன்னும் கோச்சிங் சைடில் நிறையா இருக்குது. ஜஸ்ட்டு செஷன் பிளான் க்ரியேட் பண்ணுறதோ, அந்த கோச்சிங்ஸ் பாயிண்ட் சொல்கிறதுலையோ நீங்கள் வந்து ஒரு கோச்சாக ஆய முடியுமான்னு கேட்டால் ஜஸ்ட்டு ஒரு டெக்கரேஷன் மாதிரி தான் இருக்கும். அது ஜஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவல் குவாலிட்டி ஆஃப் கோச்சிங், அந்த செஷனில் அந்த பிளேயருக்கு வந்து நம்ம பண்ணுற இது புரியுதா, அவனால் அதை அப்சர்வ் பண்ண முடியுதா, அதனால் அவன் கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா,
அவன் அதை தெரிஞ்சுக்கிறானா, அந்த நாலேஜ் அந்த கெப்பாசிட்டி நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதா, இது எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது. அப்போ அந்த லெவல் ஆஃப் நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு, இன்னும் எவ்வளோ இயர்ஸ் ஆகும், அதுக்காக எவ்வளோ டெடிக்கேஷனாக நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஆன் த ஃபீல்டும் சரி, ஆஃப் த ஃபீல்டும் சரி. என்னோடய சீலேசன்ஸ் இன்ஜுலேட்டர் தீபக் சார், அவர் வந்து எனக்கு செஷன் பிளான்ஸ் மேக் பண்ணுறதுலையும் அந்த ட்ரில் செட்டப் பண்ணுறதுலையும் எனக்கு செட் பண்ணுறதுல இல்லை, அந்த ட்ரில்ஸாக நம்ம ஜஸ்ட் ரைட் டைம்லையும் ரைட் பண்ணுறதுல எனக்கு ஸோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். என்னென்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், என்னென்ன இந்த செட்டப் வேரியேஷன்ஸு, ப்ரோக்ரஷன்ஸ், அந்த மாதிரி நிறையா இது இருக்கும். அப்போ வந்து அவர் சொன்னார், ஸ்பெசிஃபிக்காக இல்லை எல்லாத்துக்கும் சொன்னார், எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னா, நமக்கு ஒரு டாபிக் இருக்குன்னா யூ ஹாவ் டு ஸ்லீப் வித் த டாபிக். யூ ஹாவ் டு திங்க் அபவுட் த டாபிக் ஃபார் எவர். ஈவினிங் செஷன் இருக்குன்னா நமக்கு நைட்டு அந்த பிளானுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை பற்றியே திங்க் பண்ணணும். நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சர்ச் பண்ணணும், நிறையா இதில் படிக்கணும், நிறையா பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், நிறைய அந்த லெவல் ஆஃப் மென்டாலிட்டி, அந்த லெவல் ஆஃப் டெடிக்கேஷன் நம்ம டீப் அண்ட் பிரெத்தாக நம்ம உள்ளே போகும்போது தான் ஆஸ் அ பிளேயர். இப்போல்லாம் ஆஸ் அ கோச்சை விட பிளேயர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. நமக்கு தெரியறத விட அவன் 100 கொஸ்டின்ஸ் நம்ம முன்னாடி கேட்பான், அப்போ அவனுக்கு ஆன்சர் பண்ணணும். கிராஸ் ரூட்டில் இருக்கிறீங்க, சும்மா 6, 8, 10 அந்த மாதிரி எடுக்கிறீங்க, ஐ மீன் தட் ஆல்சோ ஹார்ட் பார்ட். அவங்களுக்கு பேசிக் அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது. பட் எடுக்கிறீங்கன்னா தட்ஸ் அனதர் பார்ட், அது வேறு கேட்டகரி. நீங்கள் இங்கே யூத் லீக் வரீங்க, இங்கே யூத் இது பண்ணுறீங்க, ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் டெக்னிக்கலி, டாக்டிக்கலி, மென்டலி, யூ ஹாவ் டு ஆல் ஆஃப். ஸோ அந்த லெவல் ஆஃப் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இதுக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த ஒரு டவுன்ஃபால்னு கன்சிடர் பண்ண மாட்டேன், ஒரு செட்பேக். அந்த செட்பேக்கு வந்து நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து நீ ஒரு பாசிட்டிவ் வேவாக அடுத்த 3 monthsக்கு நான் என்னோடய செஷனை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன், அடுத்த இதுக்கு நம்ம எதில் என்ன இது பண்ணாங்களோ அதில் நான் பெஸ்ட்டாக காமிப்பேன் அப்படின்றத ஒரு மென்டாலிட்டி நீர் பண்ணிங்கன்னா ஓவர் த இயர் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கெரியர் க்ரோத், ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எஸ், ஒரு 5 years ஒரு 7 years முன்னாடி ஒரு கெரியர் பார்த்து இல்லாட்டி ஒரு ப்ராப்பரான ஒரு இது என்னன்னே தெரியாமல் ரேண்டமாக ஜஸ்ட்டு ஜகுல் பண்ணிருந்த ஒரு பையன் தான் நான். எஸ், பட் now I am a football coach. Yes, I am a football coach. I have a certificate, I have a little bit experience, I have a little bit knowledge about football. Yes, I have. எல்லாமே எனக்கு தெரியுமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. பட் I know the thing what the players, as a coach I have to teach the player. Yes, yeah, that's what I say. But yeah, I have to keep moving to forward. How far I am go, yeah, who knows. Yeah, that's it. Yeah, you have to keep moving, you have to keep moving forward. You are not in the off way, you are not in the off way, you are just starting. Yeah, you didn't cross the off line also, you just thought now maybe 5% you finish your race something, but you didn't cross the off line. So you have the time, you have the courage, you have the personality, you have the mindset, you have to use it, otherwise it useless. Someone says I just saw somewhere else, knowledge without vision is useless. Yeah, you have vision. Yeah, you have a knowledge little bit, but you have to know how to use it. Yeah, let's see. it பயப்படாத, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை பையல, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணு, இன்னும் இவ்வளோ தூரம் வந்திருக்க, இன்னும் ட்ரை பண்ணு, தேடு, படி, தெரிஞ்சுக்க, கற்றுக்க, பழகு, பேசு, அவ்வளோதான். புரிஞ்சுதா? பார்ப்போம்.